வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் பொதுவாக மதம் சார்ந்தும் சமயம் சார்ந்த நம்பிக்கைகள் சார்ந்தும் சில பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் கற்பு. இந்த கற்புக்கு உடல் ரீதியான ஒரு சொல்லாடல், உடல் ரீதியான ஒரு கருத்து என்னவென்றால் கன்னித்தன்மை. இந்த கன்னித்தன்மையோடு சார்ந்தது கன்னித்திரை. இது நீங்கள் ஒரு அறிவியல் பூர்வமான செய்தியாக பார்த்துக்கொள்ளுங்கள். இதில் எது மறுவறுப்பாகவோ ஆபாசமாக இருப்பதாக நினைக்க வேண்டாம். இந்த கன்னித்தன்மை கன்னித்திரை குறித்த பாடங்களை மருத்துவ பாடங்களிலிருந்து எப்பொழுதோ நீக்கிவிட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. பொதுவாக ஒரு பெண்ணின் வெர்ஜினிட்டி, இந்த கன்னித்தன்மையை பற்றி குறிப்பிடும் பொழுது அந்த கன்னித்திரை உடைக்கப்பட்டிருந்தால், கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் கன்னித்தன்மை இழந்ததாக பொதுவான கருத்தியலாக இருக்கிறது. இப்போது வளர்ந்து வரும் அறிவியல் சமூகத்தில் ஒரு பெண் மருத்துவர் கூறுகிறார், என்னால் ஒரு பெண்ணுடைய கன்னித்திரையை அமைக்க இயலும். அது சேதப்பட்டிருந்தாலோ வேறு ஏதாவது ஒரு வகையில் அது பயன்படுத்த ஒரு பாலியல் வன்முணர்வில் ஈடுபட்டதாக கருதப்பட்டாலும் மீண்டும் என்னால் வடிவமைக்க முடியும் என்று பெண் மருத்துவர் கூறுகிறார். என்னும் பொழுது இங்கு கன்னித்தன்மையை பற்றிய அந்த புரிதல்கள் மாறுகிறது. பொதுவாக இது பெண்ணுக்கு மட்டுமே என்ற ஒரு அம்சம் நிலவுகிறது. இருவிரல் சோதனை என்பதை எப்பொழுதோ தடை செய்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. இருவிரல் சோதனை அது என்ன? ஒரு பெண் பாலியல் வன்முணருக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காக கடைபிடிக்கப்பட்ட ஒரு சோதனை தான் இருவிரல் சோதனை. இந்த இருவிரல் சோதனை என்பதே ஒரு பெண்ணை இழிவுபடுத்தும் செயலாக இருக்கிறது, அல்லது தனி மனித உரிமை மீறலாக இருக்கிறது. இது ஒரு மனித உரிமை மீறல் என்று வடிவங்களில் இது வடிவமைக்கப்பட்டு அதை தடை செய்து விட்டார்கள். நீதிமன்ற ஆணைப்படி தடை செய்து விட்டதாக அறிகிறோம் 2013ஆம் ஆண்டு. அதற்கு பிறகு இதுக்கு பல்வேறு சோதனைகள் மூலம் ஒரு பெண் பாலியல் வன்முணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு விட்டார் என்றால் அவரை கண்டறிவதற்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறுகிறது. சில கன்னித்தன்மை பற்றியும் கன்னித்திரை பற்றியும் இருக்கும் பாடப்பிரிவுகளை இவைகள் பழமைவாதத்தை பரப்புவதாக இருக்கிறது அல்லது அறிவியலுக்கு அப்பாற்பட்டு நிற்கிறது என்று கூறி அந்த பாடங்களையும் நீக்கிவிட்டார்கள் மருத்துவ கல்லூரியில் என்று கூறுகிறார்கள். இதை குறித்து நகரங்களில் வாழும் பெண்களிடம் ஒரு ஒப்பீனியன் கேட்குறாங்க. அப்படின்னா நகரங்கள் என்று சொல்லும் பொழுது இங்கு கலாச்சார வாரியாக அல்லது நிர்வாக ரீதியாக கலாச்சார ரீதியாக எந்த மாவட்டம் பிரிக்கப்படவில்லை, நிர்வாக ரீதியாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் இங்கு கலாச்சாரங்கள் வேறு வேறாக இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் கன்னித்தன்மை பற்றியோ நீங்கள் எப்போது கன்னித்தன்மை இழந்தீர்கள், கன்னித்தன்மை இழப்பு என்பதை பற்றியோ நீங்கள் ஒரு ரகசிய ஆய்வு பெண்களிடம் நடத்துவது என்றால், சென்னையில் வாழும் ஒரு 30 வயது பெண் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் கூறும் பதில் வேறு மாதிரியாக இருக்கிறது. இதே கிராம பகுதிகள் என்று அழைக்கப்படும் நகரங்கள் அல்லாத பகுதிகளில் ஒரு பெண், திருமணமான பெண் கூறும் கருத்து வேறு மாதிரியாக இருக்கிறது. முதலாக தனது கன்னித்தன்மையை இழக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகிற மன ரீதியான ஒரு உளவியல் தாக்கங்கள், அதன் பின்பு அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதம் என்று ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வளர்ப்புக்கு தகுந்து சுற்றுப்புற சமுதாய சூழல் சார்ந்து மாறுபடுகிறது. என்னும் பொழுது ஒரு கன்னித்திரை என்பது கற்புடன் சம்பந்தப்பட்டதாக கருதுவது என்பது சரியாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி. அது கற்புடன் சம்பந்தப்பட்டதா? ஒரு கற்புள்ள பெண் என்றால் ஒரு பெண் கற்புடன் இருந்து பிறந்த வீட்டின் பெருமையை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு சமூக நிர்பந்தம் ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. அந்த பெண்ணினுடைய கன்னித்தன்மையில் தான் அந்த குடும்பத்தினுடைய கண்ணியம் காக்கப்படுகிறது என்பதெல்லாம் ஒரு சமூக மரபில் சொல்லப்பட்டு வந்த ஒரு விஷயங்கள். இப்போது இந்த பாலியல் தொடர்பு, கன்னித்தன்மை இதை குறித்த பார்வைகள் மாறிக்கொண்டே வரும் இந்த காலத்தில் நான் இந்த வீடியோவிலேயே சொன்னது போன்று ஒரு குறிப்பிட்ட வயது பெண்களுக்கு எங்களால் கன்னித்திரையை ஏற்படுத்தி தர இயலும். அதாவது அவர் அந்த கன்னித்திரை கிழிக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் ஏற்படுத்தி தர இயலும் என்று ஒரு மருத்துவர் கூறுகிறார் என்றால்
இந்த விஷயத்தை நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதை பாருங்கள். காலம் எவ்வளவு மாறிவிட்டது. ஒரு பெண்ணின் கற்பை இந்த கன்னித்தன்மையை கொண்டுதான் நாம் டெஃபினிஷன் வரையறுக்க முடியும் என்ற காலங்கள் மாறிவிட்டன. இவ்வாறு மாறுதலுக்குள்ளான அறிவியல் மாற்றத்துக்குள்ளான ஒரு பெண்ணினுடைய உடல் சார்ந்த இந்த விடயங்கள் சமூகம் சார்ந்த இந்த கற்பு என்ற ஒரு சொல்லாடலை கொண்ட அது எதற்காக உருவாக்கப்பட்டது? ஒரேடியாக கற்பு என்ற வார்த்தையை நீக்கி அது ஆணுக்கு கிடையாதா பெண்ணுக்கு மட்டும்தானா என்று கடுமையான வாதங்களுக்குள் சென்று அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய நோக்கத்தை நாம் எந்த நோக்கத்திற்காக அந்த விவாதத்தை ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்தை தவிர்த்து பிற சர்ச்சையான விஷயங்களுக்குள் இதை கொண்டு சென்று இதை விவாதிப்பவர்கள் அந்த இடத்திலேயே விவாதத்தை முடித்து கொண்டு எழும்படியான சூழலை நாம் ஏற்படுத்தக்கூடாது. காரணம், முன்றைய காலங்களில் எதற்காக அந்த கற்பு என்ற ஒரு நிலையை வைத்திருந்தார்கள்? அது ஒரு குடும்பத்தின் அடையாளமாக ஒரு பெண்ணை வைத்து அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு குணநலன்கள் இருக்க வேண்டும், கேரக்டர்ஸ் இருக்க வேண்டும் என்று நினைத்தது தான் இந்த கற்பு கன்னித்தன்மை குறித்த விஷயங்களாக நாங்கள் அறிகிறோம். இது கால மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறது என்னும் பொழுது நம் சிந்தனைகளையும் அதற்கு ஏற்றபோல் நாம் மாற்றி யோசிக்க வேண்டும். அவர்கள் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவையா, அதை பழமைவாத வாதங்களை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் அது தக்க வைத்துக் கொள்ளும் என்ற ஒரு காரணத்திற்காக அதை நிராகரிப்பது என்பது அறிவுடைய செயல் அல்ல. அது எவ்வாறு பழமையை தகர்த்து அந்த இடத்தை பிடித்துக் கொள்கிறது அல்லது நாம் கொண்டிருந்த சில கருத்துக்கள் பிழையானது என்பதை அது எவ்வாறு விளக்குகிறது என்பதில் தான் நாம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் நாம் இதை ஏற்றுக்கொள்ளும் விதமும் அடங்கியிருக்கிறது. ஆக மொத்தம் இந்த கன்னித்திரை குறித்த தமிழ்நாட்டு பெண்களுடைய பார்வை மாறி இருக்கிறது. அவர்களுடைய பாலியல் தொடர்புகள், அதாவது கணவனோடு மட்டுமே திருமணமான ஆணோடு மட்டுமே ஒரு பாலியல் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை, இதையெல்லாம் கடந்து ஏற்படும் சமூக அறிவியல் மாற்றங்கள் என்று பல்வேறு தளங்களுக்குள் செல்கிறது. ஒரே வீடியோவில் இவ்வளத்தையும் சொல்லிட முடியாது. இது ஒரு தொடக்கம். தொடர்ந்து வாதிப்போம். சமூக அக்கறையுள்ளவர்கள் பதிவிடுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.